Hello guys, welcome. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அமுல் சமையல். இன்னைக்கு நம்ம vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சது. லஞ்ச்க்கு கொத்தவரங்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே மார்னிங் க்ளீனிங், அப்புறமா பூஜை சாமான் நாங்கள் கழுவினோம். ஸோ அந்த வீடியோவும் வருது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் பண்ணுறது மூலமாக சம் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கிடைக்கலாம். இதுதான் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் செய்யறது வந்திருக்கோம். ஏன்னா முன்னாடிலாம் எதுவும் செஞ்சு நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் வந்ததில்லை. நான் செஞ்சு ஸோ ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காய் பொரியல்லாம் இப்போ செய்ய போகிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான். தோசை சன்னா. அத்தை வெளியில் போயிருக்காங்க. லஞ்சுக்கு புலாவ் சன்னா. எக்ஸ்ட்ரா கொத்தவரங்காய் இருந்துச்சு. ஸோ அதை தான் அதை வச்சு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். சாதத்துக்காக நான் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சது அப்புறமா ஊற வச்சுருந்த அரிசி அதில் போட்டிருக்கேன். சாதம் வெந்ததுக்கப்புறமா நான் வடிச்சிட்டேன். பொரியல் தான் பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அது மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொத்தவரங்காய் செய்யறதுக்கு. பேன் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹீட் ஆகிடுச்சு பேன் நல்லாவே. சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். பூண்டு 4 பல், பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவு. தக்காளி போட்டிருக்கேன். உப்பும் இப்போவே தேவையான அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் எனக்கே செய்ய தெரியும். ஐ திங்க் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். ஏற்கனவே பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதோட மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா வேகிறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா குக் ஆகட்டும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்கும். நல்லா கொத்தவரங்காய் வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் பொரியல். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டேவே க்ளீன் பண்ணிவிட்டு மாப்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே ஈஸியாக எல்லா வேலையும் பூஜை பண்ணுறது அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். அத்தை கேஸ் ஆண்டு அப்புறம் கிச்சன் ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக க்ளீன் பண்ணதுனால அழுக்கு நிறையவே இருந்துச்சு. நாங்கள் பாத்திரம் கழுவுற ப்ரில் யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு அது நல்லா போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அழுக்கு விட்டுரும். அந்த மாதிரி இருக்க ஏதாச்சும் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக அழுக்கு க்ளீன் ஆகிடும். எல்லா பார்ட்ஸும் எடுத்து க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி குடித்தா ரொம்பவே சில்னஸாக இருக்கும். அடியில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மணல் போட்டு அது மேலே ஈர துணி கட்டிட்டோம் அப்படின்னா சில்னஸாக இருக்கும் நம்ம குடிக்கிறப்ப. அடுத்து வீடு துடைக்கணும். நார்மலாக டெய்லி பெருக்கிடுவோம். இப்போ நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால வீடு துடைச்சிடலாம். வீடு துடைக்க லைசால் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாப் எடுத்து அதில் போட்டு
பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து துடைக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படின்னா வந்து நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நாளைக்கு வந்து பூஜைலாம் பண்ணோம், அதுக்காக வந்து நிறைய டைம் எடுக்கும். அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து முன்னாடியே வந்து எப்போவுமே வந்து நாங்கள் வந்து பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பொட்டெல்லாம் வந்து வச்சுருவோம். இன்னும் வந்து சபீனா பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லெமனுமே வந்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வந்து சிங்கில் உட்காந்து கழுவலாம், நின்றுட்டு கழுவணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கீழேனா வந்து நம்ம வாட்டமாக வந்து எல்லாத்தையும் எடுத்து ஈஸியாக வந்து கழுவிடலாம் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நான் கீழே உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம புளி அதெல்லாம் வந்து போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு வந்து க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறமா சபீனா போட்டால் இன்னும் க்ளீன் ஆகிடும். புளி போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேய்ச்சிட்டோம், அதுக்கப்புறம் சபீனா போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இப்போ இதுக்கப்புறமா போய் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்க்கலாம். இது வந்து நம்ம கழுவிட்டோம் பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது எல்லா பூஜை சாமானும் வந்து. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, தண்ணிலாம் வந்து புளியாக தெரியும், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ எல்லா பூஜை சாமானுக்கும் வந்து நம்ம குங்குமம், மஞ்சள், சந்தனம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து பூஜை சாமானுக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள், குங்குமம் போட்டு எல்லாமே வந்து வச்சாச்சு. மிச்சம் இருக்க மஞ்சள் வந்து நம்ம வாசப்படிக்கு வந்து பூசிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கடைசியாக வந்து நான் வந்து எம்சிஏக்காக வந்து டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அட்டனும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரிசல்ட்டும் வந்து வந்தாச்சு. கவுன்சிலிங் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வீடியோஸ்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து 1 மந்த் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டான்செட் அனுபவம் அப்படி இல்லாட்டி நீங்கள் யாராச்சும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் காலேஜஸ் பற்றியும் வந்து சொல்லுங்கள், எந்த காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என்னோட பர்சன்டைல் வந்து என்ன டான்செட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 82%. ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஓரளவுக்கு வந்து என்னோடய எஃபர்ட் போட்டு படித்தேன், வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.